Hello guys, आज का टॉपिक today's topic is profit and profit and loss பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? profit and lossல ஃபர்ஸ்ட் சில டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் பிரைஸ்னா என்ன? ஓகேவா? காஸ்ட் பிரைஸ்னா காஸ்ட் பிரைஸ்னா ஒரு கடைக்காரன் ஒரு ஒரு பொருளை வாங்கியிருப்பான், அது லாபத்துக்காக கூடுதல் விலையை வச்சு விற்றுருப்பான். எந்த பொருளில் அவன் வாங்குறானோ, நாம் வாங்குறது இல்லை, நாம் வாங்குறது எந்த பொருளை வாங்குகிறோமோ அது காஸ்ட் ப்ரைஸ், எவ்வளோக்கு விற்கிறோமோ அதுதான் செல்லிங் ப்ரைஸ். இப்போ ப்ராஃபிட்னா என்னது? லாபம். லாபம்னா என்ன? வாங்கின விலையிலேருந்து வாங்கின விலைக்கும் விற்ற விலைக்கும் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு விற்கிறான், 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், அதை 150 ரூபாய்க்கு விற்றானா அப்போ லாபம் எவ்வளோ? 50 ரூபா லாபமா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் ப்ராஃபிட். அதுதான் என்னது? ப்ராஃபிட். இதே லாஸ்ட்ல என்னது? ஒருத்தர் ஒரு விவசாயி இருக்காரு, அவர் 1 கிலோ அரிசி 20 ரூபா, 10 கிலோ அரிசி 20 ரூபான்னு அவர் கணக்கு போட்டு வச்சிருக்காரு. சப்போஸ் மழையில் எல்லாம் பாழா போச்சு, அதனால கம்மி விலைக்கு விற்றுருக்காரு, 10 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா அப்போ என்னங்க அர்த்தம்? எவ்வளோ அவருக்கு நஷ்டமாயிருக்கு? 10 ரூபாய் நஷ்டமாயிருக்கு. அதுதான் லாஸ். லாஸ்க்கு ஃபார்முலா என்னது? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் லாஸுக்கான அர்த்தம். இது பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ராஃபிட் எவ்வளவோ, ப்ராஃபிட் எப்படி செக் பண்ணுவோம்? எதில்? விற்ற விலையிலேருந்து பார்ப்போமா? கிடையாது. எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அதுலேருந்து தான் நம்ம ப்ராஃபிட் பர்சன்டேஜே எடுக்கணும். அதாவது பர்சன்டேஜில் படிச்சிருப்போம்ல, சேஞ்ச் பை பேஸ் இன்டூ 100. இதான பர்சன்டேஜ் சேஞ்சு, இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் இல்லை டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ், அதுதான். அதே தான் இங்கேயும். எவ்வளோ ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. பர்சன்டேஜ்னால இன்டூ 100. ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா என்ன? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் தான் ப்ராஃபிட் ஓட ஃபார்முலா. லாஸுக்கும் அதே தான். லாஸ் எவ்வளோ? லாஸ் எதுலேருந்து பார்ப்பாங்க? எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தான் லாஸ் பார்க்கணும். ஓகேவா? இதுதான் லாஸோட பர்சன்டேஜோட ஃபார்முலா. லாஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா இதுதான் அதிகம், இதுதான் கம்மி லாஸ் பொறுத்த வரைக்கும். ஆமாவா இல்லையாங்க? கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், இதெல்லாம் என்னென்னு மார்க்கப் ப்ரைஸ் என்னன்னு சொல்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான், பிரிண்டட் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான், லிஸ்டட் ப்ரைஸ்னாலும் ஒன்று தான். கொஷினில் எப்படி கேட்டாலும் ஒரே மீனிங் தான் வரும். இது கூட எக்ஸ்ப்ளனேஷன் நான் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் என்ன ரிலேஷன்? அதான் 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், 600 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். ப்ராஃபிட் எவ்வளோ? செல்லிங் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இதே லாஸ் பொறுத்த வரைக்கும் 400 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றா எனக்கு லாஸ் தானே, 100 ரூபாய் லாஸ். அது பர்சன்டேஜில் எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தா தெரியும். தெரியுது. இதான் லாஸ் பர்சன்டேஜ். லாஸ்ட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. அடுத்த கேஸ் இது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா உங்களுக்கு சொன்னது தான். ப்ராஃபிட் 100 ரூபா, காஸ்ட் ப்ரைஸ் என்னது 500 ரூபா இன்டூ 100. கேன்சல். அப்போ 5/100 20% ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, லெட்ஸ் see an example problem. ஒரு பொருள் இருக்கு, அதோட காஸ்ட் ப்ரைஸ் 500 ரூபா, ப்ராஃபிட் 10%னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் பாருங்க.
ஒரு பொருள் இருக்குது, அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, சாரி 500 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10% லாபத்துக்கு அதை விற்றுருக்கு. ஓகேவா, அதான் அர்த்தம். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? ப்ராஃபிட் வந்து 10%னா 10% லாபம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு, ருபீஸில் எவ்வளோக்கு விற்றுருப்பார், அதான் அர்த்தம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தடில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா என்னதுங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10. ப்ராஃபிட் வந்து தெரியல, காஸ்ட் ப்ரைஸ் வந்து வெரி sorry guys, ஒரு ஸ்மால் டிஸ்கிரிபன்சி ஆஃப் த டிஸ்டர்பன்சி வந்துடுச்சு. ஸோ லெட் அஸ் கண்டினியூவா. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு பொருளோட 1 செகண்ட். ஒரு பொருளின் விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500 ரூபா. அவர் விற்றதுனால அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 10%. ஓகேவா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நான் 2 மெத்தடில் சால்வ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா வந்து ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 இன்ட்டு 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன? 10. ப்ராஃபிட் எவ்வளோன்னு கரெக்டாக நம்மளுக்கு தெரியல, ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் தெரியல. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500. ஓகேவா, இன்ட்டு 100. 0 0 கேன்சல், 5 இங்கே போச்சுன்னா ப்ராஃபிட் வந்து 50. ப்ராஃபிட்னாங்க, ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? டிஃப்ரென்ஸ் ஆஃப், அதாவது காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் மைனஸ் பண்ணால் அதானே செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட். ப்ராஃபிட் எவ்வளோ? 50. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 500. செல்லிங் ப்ரைஸ் வந்து தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். 50. இந்த 500 இன்சைட் போச்சுன்னா ப்ளஸ் 500 ஆகிடும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 550. ஓகேவா, இது வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் ஃபார்முலா. கான்செப்சுவலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரு பொருளோட விலை 100 ரூபா, அது 10% எக்ஸ்ட்ராவாக விற்றுருக்காருன்னா, சரி 200 ரூபான்னு வச்சுக்கோங்க. 10% எக்ஸ்ட்ராவாக கூடுதலாக ஆகிருக்கு, அதான அர்த்தம். எக்ஸ்ட்ரா காசுக்கு தானே விற்றுருக்காரு. அப்போ என்ன ஆகும்? இது ஆல்ரெடி 100%. 10% ப்ராஃபிட்னா ப்ளஸ் 10% தானே. அப்படின்னா என்ன ஆகும்? 110% ஆஃப் 200. அப்போ இதுதானே செல்லிங் ப்ரைஸு. இது காஸ்ட் ப்ரைஸாக இருந்தால் இதான செல்லிங் ப்ரைஸு. எத்தனை பர்சன்டேஜ்? 110%. 110% ஆஃப் 200 எப்படி போடலாம்? 110 by 100 into 200. கேன்சல். பாக்கி என்ன இருக்கும்? 220. கரெக்டாக. இதே நம்ம இங்கே 500 போட்டோம்னா 515 வந்திருக்கும். 200னால 220. இப்போ உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, 10% லாபம்னா 10% ஏற்கனவே இருந்த விலையோட கூடுதலாக 10% அந்த பொருளுக்கு வேல்யூ அதிகமாகிருக்குன்னு தான் அர்த்தம். புரியுதா? அதுதான் அர்த்தம். இதுக்கு ஒரு ஃபார்முலா, இது கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ நான் ஒரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். தட் ஃபார்முலா அதுதான் இங்கே எழுதியிருப்பேன்னு நினைக்கிறேன். யா, இஃப் யூ சி ஹியர், இப்போ ஒரு கொஷினில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோன்னு கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம், இல்லை செல்லிங் ப்ரைஸ் கொடுத்து காஸ்ட் ப்ரைஸ் கேட்கலாம். அப்படி போட்டாங்கன்னா, சப்போஸ் இப்போ ப்ராஃபிட் இஸ் 20% கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 200, வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி போடணும் ஃபார்முலா? காஸ்ட் ப்ரைஸ்னது 200 இன்ட்டு இங்கே பாருங்கள் 100 ப்ளஸ்ஸா மைனஸா, அதுதான் யோசிக்கணும். ப்ராஃபிட்னா ப்ளஸ்ஸு, லாஸ்னா மைனஸ்ஸு. அப்போ ப்ராஃபிட் 20%னால சரி வேணாம் லாஸ் வச்சுப்போமே. லாஸ் 20%னா என்னது? 100 மைனஸ் 20%. இதுதான் செல்லிங் ப்ரைஸ்.
ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? 200 into 80%. பர்சன்டேஜ் ஓகேவா? பர்சன்டேஜ் எப்படிங்க இதெல்லாம் 80/100 200 into 80/100 டிஜிக் கேன்சல். இங்கே சாரி, இங்கே 2 0 இங்கே 2 0 அப்படின்னா இருக்கும். 80 into 2 160. அப்போ 200 பொருள் 20% லாஸ்ட்ல ஒரு விலைக்கு வித்திருக்காரு. அது எவ்வளோ? 160. இதை இன்னொரு விதமாகவும் எழுதலாம். ஓகேவா? ஒரு பொருளோட விலை அது 100% இருக்கும். 20% லாஸ்ட்ல தான் அதை வித்திருக்காருன்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 100 minus 20%, 80% ஆஃப் எக்ஸ் தான் என்னது? செல்லிங் ப்ரைஸ். இதே ப்ராஃபிட்டில் 20% வித்திருந்தாருன்னா 120% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் தான் என்னவா இருந்திருக்கும்? செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா இந்த விலைக்கு தானே வித்திருப்பாரு. அதுதான் சொல்ல வரேன். If you practice more problem, you will came to understand this. இது ஃபார்முலா தான் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை, நான் பர்சன்டேஜில் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது இன்க்ரீஸ்டு டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ்னு நினைக்கிறேன். பாப்புலேஷன்ஸில் வந்துருக்கும். ஏற்கனவே இவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சு, 10% அதிகமாக ஆயிருக்காங்க. அப்போ நியூ பாப்புலேஷன் எவ்வளோ, அந்த மாதிரி தான். ஓகே, இது வந்து பேசிக். இது வந்து ப்ராஃபிட் லாஸ் கான்செப்ட் தான் மாற, சாரி, கொஷினோட டைப் தான் மாற, கான்செப்ட் சேம் தான். இப்போ அடுத்த கொஷின் வாங்கலாம். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு. செல்லிங் ப்ரைஸ் 780, ப்ராஃபிட் வந்து 30%, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? யூ ஹாவ் டு சால்வ். ஆன்சர் வந்து அதில் கீழே இருக்கும், 780 அப்படின்னு நினைக்கிறேன். சாரி, 780 ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். ஆன்சர் ஆமாம், நீங்கள் சால்வ் பண்ணால் தெரிஞ்சிடும் ஆன்சர். இந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது போவோமா? இப்போ இது இவ்வளோ ப்ராஃபிட்டு லாஸும் லாஸோட கான்செப்ட் இவ்வளோ தான். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த ப்ராப்ளம் தான் செயின் ரூல் ஒரு ப்ராப்ளமு. அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ப்ராஃபிட் லாஸில் இவ்வளோ தான் கான்செப்ட். இதுக்கு மேலே கேட்குறதுக்கு, இதுக்கு மேலேனா மாற்றி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க தவிர கான்செப்ட் அவ்வளோதான். இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் என்னென்னு பார்த்தோம். இப்போ மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸு என்ன ரிலேஷன் பார்ப்போம். அப்புறம் மொத்தமாக மார்க்கெட் ப்ரைஸு, காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸ், இந்த மூணுத்துக்கான ரிலேஷனை பார்ப்போம். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ்னால் என்னன்னு இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ்னால் இப்போ இந்த துணி கடையில் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க, தெரியுமா? அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்கும். அதோட விலையை ஏற்றி, இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து 1000 ரூபான்னு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட விலையை ஏற்றி 2500ன்னு போட்டு நம்ம கடைக்கு போனோம்னா 10% டிஸ்கவுண்ட்டுங்க உங்களுக்குன்னு சொல்லி, இல்லை ஆமாம் 10% டிஸ்கவுண்ட்டுங்க, 50% டிஸ்கவுண்ட்டுங்க, 30%, 25% டிஸ்கவுண்ட்டுங்கன்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ விற்பானுங்க? 2000 ரூபா அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸ் ஏமாற்றுவாங்கள்ல. அதான், இதுதான் ஒரு பொருளோட விலை வந்து காஸ்ட் ப்ரைஸ். அதில் ஒரு கூடுதலான அமௌண்ட்டை ஏற்றுறாங்களே, 1500 சம் பர்சன்டேஜாக இருக்கணும். கூடுதலான விலையை ஏற்றி சொல்கிறானுங்களே, அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு அர்த்தம். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு அமௌண்ட்டை ஏற்றி சொல்கிற ப்ரைஸ் தான் மார்க்கெட் ப்ரைஸ், எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டுக்காக. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் சம் அமௌண்ட். இது வந்து ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிட்டேன். இந்த இங்கே எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு கேஸ், இப்போ ரிலேஷன் வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் தான். நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் நினச்சி குழப்பக்கூடாது. அதுக்கு மீனிங் தான் என்னன்னு நான் இப்போ சொன்னேன். லேட்டராக உங்களுக்கு காஸ்ட் ப்ரைஸ் ரிலேஷனும் நான் சொல்லுறேன். இஃப் யூ சி மார்க்கெட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கேஸ், ஓகேவா? ஒரு பொருள் கூடுதலாக விலை ஏற்றி 500 ரூபான்னு விற்கிறாங்க. ஓகே, 10% டிஸ்கவுண்ட் போட்டு செல்லிங் ப்ரைஸ் ஒன்று இருக்கும்.
டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் பண்ணால் அதுதான் செல்லிங் ப்ரைஸ், விற்கிற வேலை. ஓகேவா? அது இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேம் தான். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 500, 10% டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா என்னங்க, என்ன அர்த்தம்? இது வந்து 100%, இது வந்து 100% இருக்குது. 10% டிஸ்கவுண்ட்னா 10% குறைக்கிறாங்களா? ஆமாம், அதான அர்த்தம். அப்போ என்னது, 100% என்ன ஆகும், 90% ஆகுமா? அப்போ 90% ஆஃப் 500 இப்படி எதுனா 90/100 இன்ட்டு 500 ஈக்குவல் டு என்னது 450. 0 0 கேன்சல், 90 into 5 450. இதை நான் எப்படி எதுவேன்னா டக்குன்னு நான் இப்படி பார்த்தாலே சொல்லிவிடுவேன். இப்போ 500ல் 10% குறைக்கிறாங்க. 500ல் 10% எவ்வளோ, 50. அப்போ 500ல் 50 மைனஸ் பண்ணால் 450. இது வந்து நான் எக்ஸாம் டைமில் ஷார்ட் ட்ரிக்காக இந்த மாதிரி நம்பர்ஸ், இந்த மாதிரி 500 600ன்னு போட்டால் ஈஸியாக பண்ணலாம். 600 745 அப்படி போட்டால் நம்ம போடணும். இந்த மாதிரி 500 போட்டால் 10% ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதான் சொல்ல வரேன். ஓகே, அப்போ டிஸ்கவுண்ட்னா நம்மளுக்கு ஓகேவா, நம்ம ப்ராஃபிட் லாஸில் சிம்பிளாக தெரிஞ்சிருக்கோம். லாஸ் வந்து 10% அப்படின்னு சொன்னால் இதாக இருக்கும். எப்படி ப்ராஃபிட் லாஸுக்குன்னு ஒரு ரிலேஷன் இருக்கோ, அதாவது காஸ்ட் ப்ரைஸுக்கு செல்லிங் ப்ரைஸில் லாஸ் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம்ல, அதாவது இது காஸ்ட் ப்ரைஸு, அதோட கம்மியாக விற்றா அது செல்லிங், இது லாஸ் பர்சன்டேஜில் லாஸ் கான்செப்டில் சொல்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோனா செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே தான் இங்கேயும் மார்க்கெட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸு எப்போவுமே மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இதை வந்து லாஸ்ன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறானுங்க, டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறானுங்க. பேர் தான் மாறுது. என்ன சொல்கிறானுங்க, டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறானுங்க. அப்போ டிஸ்கவுண்ட்டுன்னா என்னது, தள்ளுபடி. தள்ளுபடி எவ்வளோ, எதுக்கும் தள்ளுபடி, மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். இதை கண்டுபிடிச்சா எவ்வளோ ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கானுங்க, 500 ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கானுங்க. இது டிஸ்கவுண்ட்டு. இதுதான் டிஸ்கவுண்ட்டு. மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் தான் எப்பவுமே என்ன இருக்கும், டிஸ்கவுண்ட் இருக்கும். நாட் பிட்வீன் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸுக்கு இருக்காது. அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த கேஸில் பாருங்களேன், சேம் தான். இது 10% டிஸ்கவுண்ட், இது 20% டிஸ்கவுண்ட்டு. என்னது 600. ஓகே, இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டானுங்க, காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறானுங்க. 80% டிஸ்கவுண்ட் அப்போனா, சாரி 20% டிஸ்கவுண்ட்னா அப்படின்னா என்ன அர்த்தம், 20% மைனஸ் ஆகிருக்கு. அப்போ 80% மாட்டாங்க. ஒன் செகண்ட். அப்போது என்ன அர்த்தம்னா, மார்க்கெட் ப்ரைஸில் 20% கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்ன ஆகிருக்கும், செல்லிங் ப்ரைஸாக ஆகிருக்கும். செல்லிங் ப்ரைஸ் என்னது 640. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா, இந்த 80% கீழே கொண்டு போனால் டிவைடட் பை 80% சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்குமா? அதான் வித்தியாசம். அதில் ப்ராஃபிட் லாஸு, இல்லை மார்க்கிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ், சாரி அதில் வந்து காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ், இதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். அவ்வளோதான், அதே ஃபார்முலா தான். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். 20% டிஸ்கவுண்ட்னா என்னது, 100%லேருந்து 20% குறைக்கிறாங்கன்னா அப்போ 80% தான் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். அதான் நான் டிஸ்கவுண்ட்னா என்னது, மார்க்கெட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தெரிஞ்சிடுமா? அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ்னா என்னவாக இருக்கும், டிஸ்கவுண்ட்டு டிவைடட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு தெரியும், கரெக்டாக? அப்போ டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100 தான் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜோட ஃபார்முலா. அதில் எப்படி ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜில் எப்படி கண்டுபிடிச்சோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இங்கே இது அதே தான், பேர் தான் மாறுது. இப்போ வாங்க, திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். இந்த ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா, பெர்முடா. நான் இந்த சைடு வரேன், இங்கே வேணாம், இந்த சைடு. If you see here, this is cost price, this is market price and this is selling price. காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஒரு கூடுதலான விலையை ஏற்றுறாங்களா, ஒரு X% இல்லை ஒரு X ரூபாய், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க.
ஏற்றி ஒரு விலையை சொல்கிறானுங்களா ஃபிக்ஸட் ரேட்டுன்ட்டு அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டாக. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறானுங்க, தள்ளுபடின்னு ஒரு பேரில் தள்ளுபடி தாக்கல் பண்ணுறானுங்களா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இல்லை டிஸ்கவுண்ட்டுன்ட்டு. என் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறது தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோங்க அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை லாஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுக்கும் ப்ராஃபிட் லாஸ் பார்க்க முடியும். எப்போதுமே சரிங்க, காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் தான் நம்மளால என்ன பார்க்க முடியும், ப்ராஃபிட்டோ லாஸோ பார்க்க முடியும். ஓகேவா. சரி, காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கு இருக்கிற ரிலேஷன் ப்ராஃபிட் லாஸு, மார்க்கெட்டுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கு இருக்கிற ரிலேஷன் டிஸ்கவுண்ட்டு. அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் என்னங்க ரிலேஷன்? ஏதோ எக்ஸுன்றீங்களே, எக்ஸ்னா என்னதுங்க? நான் சிங்கிளுங்க, எனக்கே எக்ஸ் கிடையாது, நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அந்த எக்ஸ் தான் என்னது, வி கால் இட் ஆஸ் மார்க்கப் ப்ரைஸ்ன்னு. மார்க்கெட் ப்ரைஸ் இல்லை, மார்க்கப் ப்ரைஸ். நான் இங்கே தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது தெரியுதா? மார்க்கெட் ப்ரைஸ்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கூடுதலாக விற்கிற விலை, கூடுதலாக ஏற்றுற விலை, விற்கிற விலையில் கூடுதலாக ஏற்றின விலை தான் மார்க்கெட் ப்ரைஸ், பிரிண்டட் ப்ரைஸ், லிஸ்டட் ப்ரைஸ். புரியுதா? இதே மார்க்கப் ப்ரைஸ்னா அந்த கூடுதலாக ஏற்றிருக்காங்கல்ல, இது ஏத்தனை விலை, அது எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறது மார்க்கெட் ப்ரைஸு, ஏத்தனை விலை தான் மார்க்கெட் ப்ரைஸு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. லெட்ஸ் கம் ஹியர். ஆச்சுண்ணா, ஓகேவா. காஸ்ட் ப்ரைஸ் டு மார்க் ப்ரைஸ் டு செல்லிங் ப்ரைஸ், திஸ் டு திஸ், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட். இது என்னது, மார்க்கப் பர்சன்டேஜ் இல்லை மார்க்கப் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ ஏற்றிருக்காங்க. இது 100 ரூபாய், இது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 150 ரூபானா அப்போ எவ்வளோ மார்க்கப் ப்ரைஸ் எவ்வளோ, 50 ரூபாய். மார்க்கப் ப்ரைஸ் எவ்வளோ, 50 ரூபாய். அப்போ மார்க்கப் ப்ரைஸுக்கு ஃபார்முலா என்ன, நீங்கள் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், இதுதான் என்னது, மார்க்கப் ப்ரைஸோட ஃபார்முலா. அப்போ மார்க்கப் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும், அதே தான். மார்க்கப்போட வேல்யூ எதுலேருந்து பார்க்கணும், காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து பார்க்கணும். ஏன்னா இதுதான் பேஸ், இதுலேருந்து தான் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்டூ 100. இதுதான் மார்க்கப் பர்சன்டேஜோட ஃபார்முலா. இஃப் யூ see this notes you will understand. ஓகே, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, ஒரு அமௌண்ட் ஏற்றிருக்காங்க, அதுதான் ஏத்தனை விலை மார்க்கெட் ப்ரைஸ், எவ்வளோ ஏற்றிருக்காங்க, ஏத்தனை விலை மார்க்கெட் ப்ரைஸ், எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு சொல்கிறது தான் மார்க்கெட் ப்ரைஸ். அதுலேருந்து குறைச்ச விலை, மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து குறைச்சாங்கன்னா அது டிஸ்கவுண்ட்டு, அந்த குறைச்ச விலையை தான் செல்லிங் ப்ரைஸ்னுவாங்க. ப்ராஃபிட் லாஸ் எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் தான் பார்க்கணும். ஓகேவா. மார்க் ப்ரைஸை வச்சு ப்ராஃபிட் லாஸ் பார்க்கவே கூடாது, அதை நான் இப்பயே தெளிவாக சொல்லிடுறேன். நான் சொன்ன ஸ்டோரி தான் இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க, இதான் முக்கியம். நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் த செயின் ரூல். செயின் ரூல் இதுதாங்க இது அவ்வளோ இதெல்லாம் இல்லை, பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் மோஸ்ட்டாக இதை வச்சு தான் கேட்பாங்க. ஓகேவா. செயின் ரூல், இந்த கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. பி ஒருத்தன் இருக்கான், ஹீ சோல்ட் அன் ஆர்டிக்கல், அது ஒரு பொருளை கியூக்கு விற்றுருக்கான். 20% ப்ராஃபிட்டுக்கு அந்த பொருளை பி வந்து கியூவுக்கு விற்றுருக்கான். கியூ வந்து அதே பொருளை இன்னொரு ஆள்கிட்ட விற்றுருக்கான், அவன் பேர் ஆறுமுகம். ஆனால் 25% லாஸில் விற்றுருக்கான் அந்த பொருளை. இதே ஆர் வந்து இப்போ டீக்கு விற்றுருக்கான், ஆனால் 50% ப்ராஃபிட்டில் விற்றுக்கிறான், கெட்டிக்கார பையன். இப்போ இது இல்லை கேள்வி என்னன்னா, இஃப் பி வந்து அந்த ஆர்டிக்கலில் 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாருன்னா அப்போ டி எவ்வளோ ரூபாய்க்கு அந்த ஆர்டிக்கலை ஆர்கிட்ட இருந்து வாங்கியிருப்பான்னு அர்த்தம். ஓகேவா. அதாவது டீயோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, இதை நான் புரியுற மாதிரி சொல்கிறேன்னா கம் டு த பாயிண்ட்.
நான் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எழுதுகிறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ. முதல்ல எத்தனை பேர்? பி இருக்கான், கியூ இருக்கான், ஆர் இருக்கா, ஆறு, டி. பி வந்து ஒரு பொருள் வாங்கியிருக்காரு, அது 100 ரூபாய். 100 வச்சு நான் 100 வச்சு எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அதை வந்து கியூக்கு 20% ப்ராஃபிட்டில் கியூக்கு வித்திருக்கான். அப்போ இதில் என்ன தெரியுது? பியோட செல்லிங் ப்ரைஸ் தான் இது. கரெக்டா? திஸ் இஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி. சாரி, திஸ் இஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி. இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி. அப்புறம் என்ன? அது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கியூ. ஏன்னா கியூ இந்த விலைக்கு தானே வாங்கியிருக்கான், ஆமாவா இல்லையா? ஆனால் அடுத்து என்ன சொன்னாங்க? 25% லாஸில் ஆருக்கு வித்திருக்கான்றாங்க. 25% லாஸில் வித்திருக்கானா என்ன அர்த்தம்? அதாவது 120 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. யார் வாங்கினா? கியூ வந்து 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் அந்த பொருளை. புரியுதா? அதை வந்து வித்திருக்கான். யாருக்கு வித்திருக்கான்? ஆருக்கு வித்திருக்கான். செல், ஓகேவா? எவ்வளோக்கு வித்திருக்கான்? 25% லாஸில் வித்திருக்கான்னா அப்புறம் எவ்வளோ? 75% ஆஃப் 120. எப்படி போடலாம்? 75% 3/4 இன்ட்டு 120 4 120 30 3 into 30 90 ருபீஸ்க்கு வித்திருக்கான்னு அர்த்தம், ஆமாவா இல்லையாங்க? 90 ருபீஸ்க்கு வித்திருக்கான். அப்போ இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கியூ. அண்ட் ஆல்சோ ஆர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு அர்த்தம், ஆமாவா இல்லையா? அப்போ ஆர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கியூவும் 90 ரூபாய் தான், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆரும் 90 ரூபாய் தான். அப்புறம் என்ன சொன்னாங்க? 50% லாபத்தில் ஆர் வந்து டீக்கு வித்திருக்கானா என்ன அர்த்தம்? இதில் 50% எவ்வளோ? 45 ரூபாயா? அப்போ 90 + 45 135 ரூபாய்க்கு ஆர் வந்து டீக்கு வித்திருக்கானா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி. ஏன்னா டி இந்த காசுக்கு தான் வாங்கியிருக்கான்னு அர்த்தம். டி வாங்கலைங்க, டீன்னு ஒரு நபர் வந்து அந்த ஆர்டிக்கலில் 135 ரூபாய்க்கு ஆர்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. இதுதான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருந்தாங்க. இது தாங்க செயின் ரூல். இது தெரிஞ்சால் இது கான்செப்ட் நான் சொல்லிட்டேன்னா, ஆனால் கொஷினில் 100 ரூபான்னு கொடுக்க மாட்டாங்களா சிம்பிளாக? அதனால் அது எப்படி எழுதணுன்ட்டு நான் சொல்கிறேன். இது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அது சரி. பி கியூக்கு வித்திருக்காருன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி அது. பட் கியூ இந்த ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்காரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கியூவும் இதுதான். கியூஆருக்கு விற்றா செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கியூ, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர். ஏன்னா இந்த விலைக்கு தானே ஆர் வாங்கியிருக்கான். அப்போ இதுதானே அவனோட காஸ்ட் ப்ரைஸு. அதை தான் நான் சொல்கிறேன். அதே தான் இங்கேயும் ஆர் வந்து 135 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ இது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் யார்? ஆரோடது. ஏன்னா அவன் தானே விற்றான் 135 ரூபாய்க்கு. அப்போ இதை வாங்கினவன் யார்? டி. அப்போ டீயோட காஸ்ட் ப்ரைஸும் 135 ரூபாய் தான். இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இப்போ கொஷின் ஏரியாவுக்கு போகலாம். Come to the vertical. ஓகே, நான் சொன்னதுதான் 20% லாபம் எக்ஸ். இப்போ வந்து 100 ரூபாய் வேணான்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுட்டாங்க. எக்ஸ் ரூபாய்க்கு பி வாங்கியிருக்காருன்னா கியூ எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? 20% லாபம்னா கியூவோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 120% ஆஃப் எக்ஸ். அதுலேருந்து கியூ வந்து 25% லாஸில் விற்றுருக்காருன்னா அப்போ 120% தான். ஓகே, இதுலேருந்து தான் லாஸ், 25% லாஸ் அவருக்கு. புரியுதா? பி வாங்கின எக்ஸ்லேருந்து நீங்கள் 25% லாஸ் போகக்கூடாது. அப்படின்னா என்ன வரும்? 75% ஆஃப் 120% ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஏன்னா கியூக்கு தான் லாஸ், பிக்கு லாஸ் கிடையாது. அப்போ 120% ஆஃப் எக்ஸ்லேருந்து தான் 25% லாஸ். அதனால தான் இங்கே 70% ஆஃப் 120% ஆஃப் எக்ஸ். இப்போ இது ஆரோட காஸ்ட் ப்ரைஸ், ஆரோட காஸ்ட் ப்ரைஸ். அப்போ டியோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? ஏன்னா இவர் 50% ப்ராஃபிட்டில் விற்றாரா?
அப்போ டீயோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும்? 150%. ஏன்னா இது ஆல்ரெடி 100%. இது ஒரு 100%. இதுதான் இதுலேருந்து 50% ஏற்றினா 150% தானே, இன்ட்டு 750% இன்ட்டு 120% இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதியிருப்பேன். அதே தான் பர்சன்டேஜில் பார்த்த கான்செப்ட் தான் இதுவும். ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஓகேவா? இதோ இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள். 100 ரூபாய்க்கு வாங்கினா பியோட காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ. அப்போ பியோட செல்லிங் ப்ரைஸ் தான் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கியூ. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் கியூ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் டி. ஓகேவா? இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதாங்க மேட்ரு. அந்த எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு, எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, யாருக்கும் ஆயிருக்குன்னு பார்த்து இந்த 120 75% இன்ட்டு 120 150 இன்ட்டு 75 இன்ட்டு 120 இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டால் ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஷினை நான் உங்களுக்காக சால்வ் பண்ணுறேன். ஏ இருக்காரு, அவர் பிக்கு 33% ப்ராஃபிட்டுக்கு அந்த ஆர்டிக்கிளை ஒரு பொருளை விற்றுருக்காரு. அப்புறம் பி சிக்கு 20% லாஸில் அந்த பொருளை விற்றுருக்காரு. ஓகேவா? இப்போ கேள்வி என்னன்னா, ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன, ஏ எவ்வளோ ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, சியோட காஸ்ட் ப்ரைஸ் 532. சியோட காஸ்ட் ப்ரைஸ் 532. இப்போ நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன் பாருங்களேன். ஏக்கு காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். ஏவோட காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பியோட செல்லிங் ப்ரைஸ். பியோட செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சியோட காஸ்ட் ப்ரைஸ். அதான அர்த்தம்? ஆமாவா இல்லையாங்க? என்ன, நான் மறுபடியும் குழப்பாம உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஏ இருக்கான், பி இருக்கான், சி இருக்கான். இவன் ₹1 வாங்கியிருப்பான், அதை விற்றுருப்பான். அதுதான் செல்லிங் ப்ரைஸ். இந்த விலைக்கு தான் யார் வாங்கியிருப்பா? பி வாங்கியிருப்பான். இது இவனோட காஸ்ட் ப்ரைஸ். அப்புறம் இவன் ஒரு விலைக்கு விற்றுருப்பான், அதுதான் பியோட செல்லிங் ப்ரைஸ். இந்த விலைக்கு தானே சி வாங்கியிருப்பான். அப்போ இது சியோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. இது ஈக்குவலா? ஆமாவா இல்லையா? செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி. ஆனால் நம்மக்கிட்ட கேட்டது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ என்னன்னு கேட்குறாங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ எவ்வளோன்னு தெரியணும்னா, நம்மளுக்கு ஏவோட செல்லிங் ப்ரைஸ் தெரியணும். ஏவோட செல்லிங் ப்ரைஸ் தெரியணும்னா பியோட காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும். பியோட காஸ்ட் ப்ரைஸ் தெரியணும்னா செல்லிங் ப்ரைஸ் தெரியணும். அப்போ கடைசி என்ன அர்த்தம்? நான் குழப்பல. இப்போ வாங்க, சியோட காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சிடுச்சு. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 532. அப்போ பி எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 532 ரூபாய்க்கு சிக்கு விற்றுருக்காரு. ஆனால் இது எவ்வளோ? லாஸில் 20% லாஸில் விற்றுருக்காரு. லாஸ் பர்சன்டேஜ் என்ன? ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, லாஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. லாஸ் எவ்வளோ? 20%. லாஸ் எப்படி அதெல்லாம்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. கரெக்டா? ஆமாவா இல்லையாங்க? நம்மளுக்கு இது யாரோட காஸ்ட் ப்ரைஸ்? பியோட காஸ்ட் ப்ரைஸ், பியோட செல்லிங் ப்ரைஸ். ஏன்னா பிக்கு தான் 20% லாஸ், சிக்கு கிடையாது. நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் தெரியும். செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி என்னது? 532. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி தானே தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்?
நான் இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் எழுதுறேன், இடம் பத்தல. 20 equal to cost price தெரியல of B minus selling price of B 532 cost price of B into 100. 20 100 கேன்சல் பண்ணுமா, என்ன வரும்? 5. அப்போ இங்கே 1 CP minus 532 by cost price of B into 5. இந்த சிபியை நான் இங்கே கொண்டு போகிறேன், இதை இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 5 times of cost price of B minus 5 times of 532. கரெக்டா? இப்போ அப்படியே பாருங்களேன், 5 times of 532 என்ன வரும்? 5 2s are 10, 5 3s are 15 plus 1 16, மறுபடியும் 1 carry 25 2660. ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கேவலமாக இருக்குது. Cost price of B 5 times of cost price of B minus 2660. இதை இங்கே கொண்டு போவோமா? இப்போ என்ன வரும்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 5 times of cost price மைனஸ் 2660 இருக்குமா? என்ன வரும்? மைனஸ் 4 times of cost price of B மைனஸ் 2660. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 4ஆல் இதை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 426னா 6 2 வரும், 2 into 6 26 2 வரும், 2 0 வந்து 25 665. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி வந்து 665. பி எந்த விலைக்கு வாங்கியிருக்காரு? யார்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு? ஏ கிட்டேருந்து வாங்கியிருக்காரு. ஏ கிட்டேருந்து பி எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 665 ருபீஸ் வாங்கியிருக்காரு. அப்போ ஏவோட செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு என்ன ஆச்சு? கிடைச்சிடுச்சு. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ என்ன அது? ஏன்னா இவர் இந்த விலைக்கு விற்றா தானே அவர் இந்த விலைக்கு வாங்கியிருப்பாரு. ஓகேவா? இப்போ கேள்வி என்ன? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ, அதுதானே கேள்வி. ஆமாவா இல்லையா? எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 20%, 33% ப்ராஃபிட், 665. ஓகே, கொஷினில் என்னங்க எழுதிருக்கு? 33% ப்ராஃபிட்டில் தானே பிக்கு விற்றுருக்காரு. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சா? 33% ப்ராஃபிட் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ into 100. ப்ராஃபிட் எப்படி எழுதலாம்? காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ. சாரி செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இன்ட்டு 100. 33. ஓகேவா? இங்கே தான் இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணல. அப்போ நான் இது இங்கே கொண்டு போகிறேன். 33 சிபி இஸ் ஈக்குவல் டு எஸ்பி எவ்வளோங்க? 665 மைனஸ் சிபி இன்ட்டு 100. கரெக்டா? தெரிஞ்சு. ஓகே, இப்போ அடுத்து இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பாருங்க. 33 காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 100 into 665 minus 100 into cost price of A. இதை நான் இந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். அப்போ மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும். 33 CP plus 100 CP equal to 665 into 100. அப்போ என்ன வரும்? 133 CP is equal to 665 00. CP equal to 66500 divided by 133 CP. 3 அப்போ 5 வருதா? 3 ஆல் எது மல்டிப்ளை பண்ணால் 5 வரும். 5 ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 15 வரும். 1 digit 5 அப்படி தானே வர முடியும். அப்போ 133 into 5 நான் இப்படி தான் யோசிச்சு பண்ணுவேன்.
ஒன்ஸ் டிஜிட் 5ல் 3 டேபிள் வரும்னா அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். 3 5s are 15, 1 பாக்கி 3 5s are 15, 16, 1 பாக்கி 5 1s are 5, 1 பாக்கி 6 6 5. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஏ வந்து என்னதுங்க, 500 ரூபாய். என்னடா ஒன்றுத்துக்கும் ரிவர்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சாதான் இப்படி பண்ணுமா, அப்புறம் எப்படா கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். கேள்வி புரியுது. இது வந்து எப்போ கஷ்டமான கான்செப்டே புரியல, ஃபார்முலா வைஸ் போகலான்னா நீங்கள் இப்படி போயிடலாம். இது ஃபார்முலா வைஸில் போனால் இவ்வளோ இது பண்ண வேண்டியதாக இருக்கும். இதே சிம்பிளாக பாருங்களேன். இஃப் யூ see it simply, இது வந்து ஏபிசி, இது வந்து ஒரு எக்ஸ் தொகை, இங்கே எக்ஸ் ரூபாய்க்கு ஏவை வாங்கியிருக்காரு. பிக்கு எவ்வளோ விற்றுருக்காரு, 33% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காருன்னா அப்போ இது என்னவா இருக்கும், 133% ஆஃப் எக்ஸ் தான் பியோட காஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். பியோட காஸ்ட் ப்ரைஸ். இதை வந்து 20% லாஸா, 20% லாஸ் விற்றுருக்காருன்னா இதுலேருந்து தான் 20% லாஸ். அப்படின்னா அது 80% ஆஃப் 20%னா கம்மி பண்ணோம்ல 100லேருந்து, 133% ஆஃப் இதுலேருந்து இது ஒரு 100%ங்க. இதில் 20% லாஸ்னால் இதோட 80% தான். இந்த விலைக்கு தான் விற்றுருக்காரு. யாருக்கு, சிக்கு விற்றுருக்காரு. இப்போ சிக்கு விற்றுருக்காருன்னா சியோட வாங்கின விலை அதுதான் அது 532. இப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா, எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 532 இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்க கீழே 80% இன்ட்டு 132%, 133% போட்டால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. 532 80 இன்ட்டு 133, மேலே 200 போயிடும் ஏன்னா டினாமினேட்டரில் இருக்குல்ல. 80 80 ஒரு 100, 0 0 கேன்சல். 8 கண்டிப்பாக 532 டிவைட் ஆகும் ஏன்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் பார்க்கணும். எனக்கு அப்படி தான் தோணுது. இல்லை 4 டிவைட் ஆகுமா, 133 இன்ட்டு 4 என்ன வரும், 12, 4 இன்ட்டு 3 சார் 12 + 1 3, 13 4 ஆமாம் 4 டிவைட் ஆகும். 4 8 4 டிவைட் 8 2 மேலே ஒரு 10, 2 10 கேன்சல் 5. இப்போ 5 இன்ட்டு 100 500. பார்த்தீங்களா ஈஸியாக வந்துடுச்சு. இதுக்கு தான் நான் இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ப்ராஃபிட்னா அப்போ 133%. இதுலேருந்து லாஸ்னா இதுலேருந்து லாஸு புரியுதா, நீங்கள் இதுலேருந்து லாஸ் பண்ணக்கூடாது. இதுலேருந்து லாஸு 20% லாஸ்னால் 80% ஆஃப் எக்ஸு, அதுதான் 542 போட்டிங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது, வரவே வராது. 80% ஆஃப் 133%, இதோட 80% தான் 532. இப்படி போட்டிங்கன்னா சப்பே ஆன்சர் முடிச்சு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம. புரியுதாங்க? ஓகே, லெட்ஸ் மூவ் டு அனதர் கொஷின். ஓகே, இப்போ என்னது டிஸ்கவுண்ட்டா என்ன சொல்கிறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் செல்லிங் ப்ரைஸ் at profit of 10% and 7% is 6 rupees, cost price of A. ஓகே, கொஷின் என்னன்னா, ஒரு பொருள் இருக்கு ஓகேவா, அதை வந்து 10% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க, அப்புறம் 7% ப்ராஃபிட்லேயும் விற்றுருக்காங்க. ஓகேவா, ஒரே பொருள் தான், அது சும்மா ஒரே பொருள் ஃபஸ்ட்டு வந்து 10% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்கப்பா. அதே பொருள் தான் இன்னொரு டைம் வந்து 7% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. அப்படி விற்கும் போது இந்த ரெண்டு விற்ற விலையோட டிஃபரன்ஸ் தான் என்னதான் 6 ரூபாய், அதாவது 6ன்றாங்க. அப்போ இதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, செல்லிங் ப்ரைஸ் ஆட் 10% ப்ராஃபிட் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அட் 7% ப்ராஃபிட், இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் 6. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஓகே, 10% செல்லிங் ப்ரைஸ்னா அப்படின்னா அர்த்தம்
செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 110% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். அதன் அர்த்தம் 110% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இது 7% ப்ராஃபிட்னா 17% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸில் விற்றுருக்காங்க. அதுதான் என்னது 6. காஸ்ட் ப்ரைஸ் காமன் எடுக்கலாமா? 110% மைனஸ் 107% என்னவாங்க வரும்? 3% வருமா? 3% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 6 rupees. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 6/3%. அப்போ என்னது 6/3 மேலே தான் இன்ட்டு 100 வரும் 2. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னது 200. ஸோ இங்கே எது முக்கியம்? செல்லிங் ப்ரைஸ் 10%க்கு விற்றுருக்காங்கன்னா அப்போ என்ன அது இட் இஸ் 110% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதுனா தான் கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ப்ராஃபிட் 10%னா இப்போ என்னது செல்லிங் ப்ரைஸ் இஸ் 110% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ். ஏன்னா 10% அதிகமாக தானே விற்றுருக்காங்க, அதுதான் முக்கியம். இந்த இதை தான் நீங்கள் ஒரு கொஷினை பார்த்தோன்னே எழுதணும். அடுத்து நான் பாருங்க என்னென்னமோ போட்டுக்கிறேன், ஆனால் இது எல்லாமே தப்பு. சிம்பிளாக முடிக்க இங்கே போட்டிருக்கேண்ணா. இந்த கொஷின் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த கொஷின் டிஸ்கவுண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 20%. செல்லிங் ப்ரைஸ் வந்து 9080. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? இதை நீங்கள் சால்வ் பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னா என்னன்னு தெரியும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அப்படியே கூட பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர் 111350. இதுதான் ஆன்சர். இது வருதான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா இது நீங்கள் தான் பண்ணணும். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கொடுத்தாச்சு, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஈஸியாக போடலாம். டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எதுலேருந்து? மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? டிஸ்கவுண்ட் 20%, அதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இது 100% இருந்துச்சுன்னா 20% கம்மி பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். இதை நீங்கள் எழுதணும், எக்ஸாமில் எழுதணும். இதுதான் மேட்டர். கேல்குலேஷன் யார் வேணால் பண்ணலாம், இந்த கண்டுபிடிக்கிறவன் தான் கிங்கு. ஓகேங்க, அடுத்தது பார்ப்போம். இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? இஸ் 150, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 150% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ்னா அப்போ என்னப்பா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 150%? தப்பு 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 தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50, இது காஸ்ட் ப்ரைஸ் 100% இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் 150% இருக்குன்னா எவ்வளோ ஏறி இருக்கு? 50% ஏறி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் 50% ஏறி இருக்கு. மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் செல்லிங் ப்ரைஸ் இஸ், கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் இஸ் 60% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 60% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ்னால் இங்கே 60% எழுதக்கூடாது. எத்தனை % குறைஞ்சிருக்கு? 40% குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட்டுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். இப்போ கேள்வின்னு லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா என்ன? லாஸு பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. லாஸ் எப்படி எழுதலாம்? காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, செல்லிங் ப்ரைஸ் தெரியல, காஸ்ட் ப்ரைஸ்க்கு தெரியல. ஏன்னா வெறும் கொஷினில் இந்த டேட்டா தான் கொடுத்துருக்கானுங்க. இதை வச்சு இப்படி எழுதலாம். How to write this? How to write this? ஓகே, இந்த இடத்துல நல்ல தெளிவாக பாருங்க. எவ்வளோ ரூபா அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் 100னே தாராளமாக எடுத்துக்கலாம், தப்பே வராது. ஓகேவா? இப்போ நான் ஒரு 100 ரூபா வச்சுருக்கேன்,
அது எவ்வளோ விலை ஏற்றி விற்றான்? 50% எக்ஸ்ட்ராவாக விற்றுருக்கான். அப்போ 150 ரூபா என்னவா இருந்திருக்கும்? மார்க்கெட் ப்ரைஸாக இருந்திருக்கும். இதுலேருந்து எத்தனை பர்சன்ட் டிஸ்கவுண்ட்? 60% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் தான். ஆனால் இது 60% கிடையாது, 40% என்ன பண்ணியிருக்கான்? டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அதுதான் என்னது? என்னோட செல்லிங் ப்ரைஸ். 150ல் 40% கம்மி பண்ணியிருக்கான்னா என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 60% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டாக? இதுதானே கொஷினில் கொடுத்துருந்தான். அப்போ 60% இன்ட்டு 150. 0 0 கேன்சல், இங்கே 0 கேன்சல். 6 இன்ட்டு 15 என்னது? 90யா? ஆமாம் 90. செல்லிங் ப்ரைஸ் என்னதுங்க? 90 ருபீஸ். செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சா? 90 ரூபாயா? ஓகேவா? காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 90 ரூபா. லாஸ் பர்சன்டேஜ் என்னது? நான் பார்த்த உடனே சொல்லிவிடுவேன் 10%. ஏன்னா 100ல் 10% எவ்வளோ? 10 ரூபா. அப்போ 100 - 10 தானே 90. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 10% லாஸில் தானே விற்றுருக்கான். 100 - 90 இது காஸ்ட் ப்ரைஸு, செல்லிங் ப்ரைஸு. 100 லாஸ் வந்து 100 - 90 10. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 100 இன்ட்டு 100. 100 கேன்சல் ஆச்சு. லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? 10% தானே. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் எப்போ பண்ணணும்? எவ்வளோ காசுன்ட்டு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை, அப்போ தான் நான் உங்களை 100 ரூபாய் எடுத்துக்க சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கொஷினில் எடுத்தோம், பர்சன்டேஜ் கொஷின்லேயும் வேல்யூ எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் 100ன்னே எடுத்துக்கலாம். ஃபார்முலா வைஸில் எப்படி பண்ணியிருக்கான்? சரி, இப்படி தான். அதான் 100 ரூபாய் அசியூம் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ இதை பாருங்களேன். இதான் கொஷின். இந்த கொஷினை பாருங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டான். லாஸ் இவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட்டும் 24%, காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோ. ஓகே, என்னங்க லாஸும் கொடுத்துக்கிறீங்க, ப்ராஃபிட் கொடுத்தீங்கன்னா ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. ஃபார்முலாவை நீங்கள் சப்ஸ்டியூட் போட்டாலே இது ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எதுக்கு ஃபார்முலா? லாஸ் பர்சன்டேஜுக்கும் ஃபார்முலா போடுங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கும் ஃபார்முலா போடுங்க. 2 ஈக்குவேஷன் வரும், சால்வ் பண்ணி சொல்லுங்க. அதுதான் ஆன்சர். ஓகேவா? லாஸ் 24%. ஒன் செகண்ட். சாரி, கொஷின் நான் தப்பாக சொல்லிட்டேன். நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். அதாவது 24% லாஸுக்கு விற்றா செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னவா இருந்திருக்கான்? சாரி 1596 ருபீஸ்க்கு விற்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச லாஸ் வந்து 24%. இதே 24%க்கு விற்று ப்ராஃபிட்டுக்கு விற்றுருந்தாங்கன்னா எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? நல்லா பாருங்க. 24% லாஸில் விற்ற விலை வந்து 1596 ஆங்க. இதே 24% ப்ராஃபிட்டில் விற்றா எவ்வளோக்கு விற்றுருப்பாங்கன்னு அர்த்தம். காஸ்ட் ப்ரைஸ் கேட்கல, 24% ப்ராஃபிட்டில் விற்றா எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 24% லாஸில் விற்றுருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. ஓகேவா? அதை 24% லாஸில் விற்கும் போது கிடைச்ச செல்லிங் ப்ரைஸ் வந்து 1596. இதே 24% ப்ராஃபிட்டில் விற்றா எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க? அப்போ செல்லிங் ப்ரைஸ் அட் 124% ஆஃப் ப்ராஃபிட். இதை நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சொல்லலாம். சொல்லுங்கள். ஓகே, இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருங்க எப்படி சால்வ் பண்ணுறது. லீவ் இட். ஆன்சர் 2604 அது வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணது கரெக்ட். ஓகேவா?
இன்னும் ஃபியூ டாபிக்ஸ் தான் பாக்கி இருக்குது. மார்க்டு ப்ரைஸ் வச்சு பண்ணுறது, அப்புறம் கெயின் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், அதான். ஓகே, ஃபியூ டாபிக்ஸ் தான் பாக்கி இருக்கு, பார்ப்போம். இப்போ அது ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது என்ன பண்ணியிருக்கானுங்க, அது வந்து 10% ப்ராஃபிட்டுக்கு விற்றுருக்காங்க. இதான் கொஷின், நான் கிளியராக சொல்லிடுறேன். எ ப்ராடக்ட் செல் அட் த ப்ராஃபிட் ஆஃப் 10%. At 10% profit, if it is sold at double the amount வித்திருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும். ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் விலை எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணலை. அப்போ நான் 100னே எடுத்துக்கிறேன். அதை வந்து 10% ப்ராஃபிட். ஒரு நிமிஷம், ஒரு பொருளை சாரி, இங்கே நான் 100ன்னு எடுத்துக்கலாமா? 10% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க. அப்படின்னா அது 110%, அப்படின்னா 110 ரூபாய். அதே பொருள் நான் டபுளாக விற்கிறேன், 100 ரூபா இருக்குது, 200 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ என் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோங்க இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? 100% நினைக்கிறேன். சாரி 200%. எப்படிங்க 200%ன்றீங்க? ஃபார்முலா வடி சொல்கிறேன் பாருங்களேன். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னது? ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ப்ராஃபிட் என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. நீங்கள் யோசிக்கலாம், டபுள் த அமௌண்ட்னு என்னது? எக்ஸ்ட்ரா ஒரு 100%, நாட் 100%. எக்ஸ்ட்ரா ஆஃப் 100% தான் 200 வரும். ஏன்னா 100ல் 100% வந்து 100 ரூபா. டபுள்னா இன்னொரு 100 சேர்க்கணும். இது ஒரு 100%, இது ஒரு 100%. 200 ரூபா வந்துச்சுன்னா அப்போ 200% அர்த்தம். இது ஃபார்முலா வைஸில் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு புரியும். ஒரு பொருள் ஓகேவா, அது எக்ஸு, காஸ்ட் ப்ரைஸும் எக்ஸு. எவ்வளோக்கு இருக்குதுன்னா டபுள் த அமௌண்ட்னா 2x இன்ட்டு 100. 2x மைனஸ் எக்ஸ் என்னது? எக்ஸு டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு 100. எக்ஸ் கேன்சல் ஆகிடும். எவ்வளோ? 100%. ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா அது 100% ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் வந்து 100%. 200% வந்து ரூபா தான். ஓகேவா, அதாவது வித்த வேலை தான் 200% தவிர ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 100. நீங்கள் டபுள் நினச்சி 200 போட்டு வரீங்க. 200 போடுறது தப்பு. நான் தான் உங்களுக்கு தப்பு கிளாரிஃபை பண்ணிட்டேன். சாரி, 100% ப்ராஃபிட் தான் 100%ங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் 100%. டபுள் ப்ராஃபிட்னா 200 நினைக்கக்கூடாது. ஓகேவா, அவங்க இது கேள்வி இது இல்லை. கேள்வி என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதில் வந்து ப்ராஃபிட் 10% ப்ராஃபிட்டில் விற்றாங்க. ஓகேவா, அதை வந்து அந்த ப்ராஃபிட்டில் விற்றாங்களா, இதை வந்து மறுபடியும் டபுள் த அமௌண்ட்டுக்கு விற்றுக்கிறாங்களாம். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு கேட்குறாங்க. அதான் மேட்டர். சரி, அது 10% விற்றுருக்காங்க. இஃப் இட் இஸ் சோல்ட் த டபுள் த அமௌண்ட்னு என்ன அர்த்தம்னா, இதோட டபுள் அமௌண்ட் எவ்வளோ? 220. இது அந்த 10% ஏற்றினாங்களே, அதோட டபுள் அமௌண்ட் தான் இது. இந்த ரூபாய்க்கு விற்றுருந்தாங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும், அதான் கேட்குறாங்க. இதை பார்த்தாலே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என் ஆன்சரை பார்த்தாலே என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். ஒரு பொருள் இருக்குது, 10% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காங்க, 110 ரூபா. அதோட டபுள் அமௌண்ட்டில் சோல்வ் பண்ணியிருந்தா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இதுக்கும் ப்ராஃபிட் தான் கேட்குறாங்க. இதுக்கும் இல்லை, இதுக்கும் தான். சிம்பிள் கொஷின் தான். நான் தான் தேவையில்லாமல் காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன், விட்டுருங்க. ஓகே, இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இது ஈஸி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு. ஏ வந்து பிக்கு 10% ப்ராஃபிட்டில் விற்றுருக்காரு, பி வந்து சிக்கு 10% லாஸில் விற்றுருக்காரு. ஓகேவா, சியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1485. அப்போ பியோட காஸ்ட் ப்ரைஸ் இல்லை ஏவோட செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே ஒன்று தான். இது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகேவா, ஆன்சர் வந்து
என்ன ஆன்சர்? ஆன்சர் வந்து 1650. இது வந்துச்சுன்னா நீங்கள் போட்டது கரெக்ட். ஓகேவா? மறுபடியும் கொஷின் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ வந்து பிக்கு 10% ப்ராஃபிட்டில் விற்றுருக்கான். பி வந்து சிக்கு 10% லாஸில் விற்றுருக்கான். சியோட காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா பியோட செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே ஒன்று தான், 1485. கேள்வி என்னன்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் பி, சாரி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் பி இல்லை செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ ரெண்டுமே ஒன்று தான். அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லுங்கள். திஸ் கொஷின் இஸ் ஓகே. இந்த கொஷின் என்னன்னு பார்ப்போமா? காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120, சாரி 1120. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1120. மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், அதாவது டிஸ்கவுண்ட் தான் நான் அப்படி எழுதியிருக்கேன், 205. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 5%. மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? ஓகே, இதில் ப்ரைஸ் கொடுத்துக்கிறானுங்க, அப்படி எதுவும் பண்ண முடியாது. காஸ்ட் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். ப்ராஃபிட் வந்து 5%. காஸ்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ? 1120. டிஸ்கவுண்ட் வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இல்லை, டிஸ்கவுண்ட் வேலையாக தான் 205ன்னு சொல்லியிருக்கானுங்க. ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சால் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா டிஸ்கவுண்ட்டோட வேல்யூவே கொடுத்துட்டானுங்க. பர்சன்டேஜ் கொடுத்தா கூட தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். வேல்யூவே கொடுத்ததுனால வேலை ஈஸி. ஏன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டானுங்க, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டானுங்க. அப்போ இதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். இது கண்டுபிடிச்சிட்டோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்டோட ஆட் பண்ணோம்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்களேன், ப்ராஃபிட் பர்சன்டேஜோட ஃபார்முலா என்ன? பி பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 5. ப்ராஃபிட் எவ்வளோ? செல்லிங் ப்ரைஸு மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு பை காஸ்ட் ப்ரைஸு இன்டூ 100. அப்போ எப்படி இதெல்லாம்? செல்லிங் ப்ரைஸ் தான் தெரியல, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1120 இன்டூ 100. இந்த 0 கேன்சலு. ஃபர்தராக பண்ணலாம், நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன வரும்? நான் லேண்ட்ஸ்கேப்பில் எழுதுறேங்க, கோச்சிக்காதீங்க. 15 இன்ட்டு 112 0 வராது, ஏன்னா அது கேன்சல் பண்ணியாச்சு. உள்ள என்ன வரும்? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 1120 இன்ட்டு 100. இது உள்ளே கொண்டு போகலாமா? 100 ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 1120 00, ஏன்னா இன்ட்டு 100 பண்ணுறோம். இது என்னது? இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 112 into 15. 2 5s are 10. 1 பாக்கி 1 5s are 6 7 5. 1 மல்டிப்ளை பண்ணலாம், அதே நம்பர் தான். 1 2 1 2 0 6 5 1 1 2 0 8 6 1 6 8 0 1 6 8 0. ஓகே, 1680 112 000. அப்போ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகலாம். என்ன ஆகும்? சாரி, நான் மறுபடியும் அழைக்கணும். 1122 plus 1680 equal to 100 into selling price. கரெக்டா? ஆட் பண்ணால் என்னங்க வரும்? 1120ல் 1680 ஆட் பண்ணால் 113,680 ஈக்குவல் டு 100 selling price. 100ஆல் டிவைட் பண்ணாங்க, 0 கேன்சலு. 11368 divided by 10 is equal to selling price. இங்கே என்ன வரும்? பாயிண்ட் வைக்கிற மாதிரி வரும். 10ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்ட் மேலே வந்துடும்.
ஒரு டெசிமல், ஏன்னா ஒரு ஜீரோ தானே இருக்குது. 1136.8 இதான் செல்லிங் ப்ரைஸ். ஆமாவா இல்லையா? இப்போ மார்க்கெட் டிஸ்கவுண்ட் வந்து 205 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 205 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் தெரியணும்னா செல்லிங் ப்ரைஸ் அங்கே ப்ளஸ் அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் ஆகிடும். 205 ப்ளஸ் எஸ்பி எவ்வளோ? 1136.8 ப்ளஸ் 2205.8 6 5 11 314 1341.8. ஒரு நிமிஷம், நான் கரெக்டாக தான் பண்ணனா? ஐயோ சாரிங்க, நீங்கள் நினைக்கலாம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து 5%. நான் டைரெக்டாக அங்கே காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 112 இன்ட்டு 15 கரெக்டாக போட்டேன். 5 2 10 1 பாக்கி 5 1 5 6 5 2 1 1 1680 which is equal to 100 of selling price. அப்புறம் 1120 இன்ட்டு 100 போட்டால் இது அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 112000 1680 இன்னும் வருது 13680. கரெக்டாக தான் போட்டோம்னா ஆன்சர் இங்கே தப்பாக வருது. என்ன இருக்குல்ல 15% ப்ராஃபிட்னால செல்லிங் ப்ரைஸ் வில் பி 115% ஆஃப் எக்ஸ். இதுதான் எக்ஸலண்ட் எஃபிஷியண்டான மெத்தட்னா இப்படி தாங்க போட்டு பண்ணணும். நான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் ஒவ்வொரு டைம் அப்படி இப்படி போட்டு பண்ணுறேன். ஏன் தப்பு தான். இப்படி போட்டால் ஈஸியாக வந்துட்டா 0161288 நம்ம இன்னும் 136.8 136 என்னடா அது 1136.8 தானே வந்துச்சு. ஏன் அப்படி போட்டால் தப்பாக வருது? வரக்கூடாது. ப்ராஃபிட் 15%, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. 15 காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் 100 மல்டிப்ளை பண்ணிட்டேன், அதுதான் என் தப்பு. 10ஆல தான், ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆச்சு இல்லை. ஏன்னா 1120 இன்ட்டு 100 போடும்போது என்ன ஆயிருக்கும், இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிருக்கும். அதனால தான் இங்கே 15 இன்ட்டு 112 கரெக்டாக போட்டேன். இந்த இடத்துல 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன், 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ என்ன வரும்? 15 இன்ட்டு 112 1168 10 எஸ்பி மைனஸ் 1120 தான். 300 வராது. அந்த பக்கம் கொண்டு போனால் 11200 1168 86312 இப்போ வர 12368 வருதா? டிவைடட் பை 10 போட்டது 1236.8 தானே வருது. என்னடா அது? டுவெண்ட்டி 3 இன்ட்டு 56 அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இது தப்புங்க, நான் தாங்க தப்பு பண்ணியிருக்கேன். டிவைடட் பை 5 பண்ணடி. ஐயோ எங்கே தப்புன்னு தெரியலையே. இருங்க, 11 இவனுக்கு போட்ட மெத்தடில் பார்ப்போம். 115%, 100 1120 கேன்சலு. 10ஆல் போட்டால் 5, இதை போட்டால் என்ன வரும்? 2ஆல் டிவைட் பண்ணால் 556. இது 5 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? 23 56 இன்ட்டு 23 என்ன வரும்? 3 இன்ட்டு 6 18. கரெக்டாக தான் வருது.
அப்போ நம்மளுக்கு மட்டும் ஏன் 15% செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 15 selling price minus 1120 into 100 0 cancel. சாரிங்க, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து புரியுதா, ஹோல்க்கு இன்டூ 100 தான், வெறும் நியூமரேட்டர் இன்டூ 100 கிடையாது. நியூமரேட்டர் இன்டூ 100னா நம்ம சொன்னது கரெக்டு, இது மொத்தமாக இன்டூ 100 புரியுதா. அப்போ 10 இதுவும் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் கொண்டு போகணும். அப்போ இது 5 இது என்ன வரும், 2ல் டிவைட் பண்ணால் 56 கரெக்டா தப்பா சரி அதெல்லாம் விட்டுருங்க. இது நான் ரொம்ப நீங்கள் இந்த மெத்தடே பண்ணிக்கோங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன 15% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸாக சால்வ் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். இது டிஸ்கவுண்ட்டில் போட்டு ஆட் பண்ணோம்னா மார்க் ப்ரைஸ் கிடச்சிரும். நீங்கள் ஸ்கிப் இட் இந்த இடத்துல, ஓகேவா. அதை நான் அந்த மாதிரி மெத்தட் பண்ணாதீங்க, குழப்பமா தலைவடிக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னா இது ஒன்றும் இல்லை, அதே தான் ரேஷியோவில் கொடுத்துருக்கானுங்க. கொஷின் டைப்பு தான் வேறு. காஸ்ட் ப்ரைஸுக்கு த ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் மார்க் ப்ரைஸ் வந்து 4/7, டிஸ்கவுண்ட் வந்து 20%, ப்ராஃபிட் வந்து 80%. சரி, ப்ராஃபிட் வந்து 80 ரூபா, பர்சன்டேஜ் தெரில. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ப்ராஃபிட் 80 ரூபாய், ப்ராஃபிட் வந்து 80 rupees. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 80. அப்போ செல்லிங் ப்ரைஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும். செல்லிங் ப்ரைஸ் தெரியணும்னா என்ன பண்ணணும், டிஸ்கவுண்ட் வந்து 20%, அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வில் பி 80% ஆஃப் என்னது மார்க்கெட் ப்ரைஸ். கரெக்டாக மார்க் ப்ரைஸுக்கு காஸ்ட் ப்ரைஸுக்கு ரிலேஷன் தெரியும் நம்மளுக்கு. அப்போ இதில் இதை எப்படி அதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 7/4 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். இந்த இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா பண்ண முடியும்ல. ஏன்னா SP is equal to 80% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் என்னது 7/4 டைம்ஸ் ஆஃப் காஸ்ட் ப்ரைஸு. அப்போ 80% ஆஃப் இன்ட்டு 7/4 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து ப்ராஃபிட் ஃபார்முலாவில் போடலாம்ல. ஏன்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 80, செல்லிங் ப்ரைஸ் என்னது 80% இன்ட்டு 7/4 ஆஃப் இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஈஸியாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிடலாம்ல, அல்ஜிப்ரா தான், கேல்குலேஷன் தான். கேன்சல் பண்ணால் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், பெரிய கஷ்டம் கிடையாது. அதான் இங்கே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஈஸி தான். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மார்க்கப் பர்சன்டேஜ் 40%, டிஸ்கவுண்ட் 10%, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ. இதில் வந்து நான் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் பார்த்துருக்கோம்ல, ஒரு இது X% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் Y% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எஃபெக்டிவ் டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன்ல, +X +X or -Y ++or-X +or-Y, அப்புறம் +X into Y divided by 100. ப்ளஸ்னா இன்க்ரீஸ் இல்லை ப்ராஃபிட், மைனஸ்னா டிக்ரீஸ் இல்லை லாஸு. இது இன்க்ரீஸ் தான், இதுதான் லாஸ். ஏன்னா டிஸ்கவுண்ட்னா லாஸ் தான், கம்மி பண்ணுறது தான். அதனால தான் +40 -10, 40 into -10 என்னது -400. அப்படி போட்டு ஈஸியாக இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மாதிரி கொஷின் போட்டாங்கன்னா நீங்கள் ரொம்ப குழப்பிக்கலாம் தேவையில்லை. எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலா போட்டிங்கன்னா போதும். பர்சன்டேஜ்லேயே நான் சொல்லி தந்திருப்பேன், நீங்கள் வேணா அதை ரிவைஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இதுதாங்க, இந்த டைப் ஆஃப் கொஷின் கேட்க கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 16 பென்னுக்கு விற்ற விலை 20 பென்னோட வாங்கின விலைன்றாங்க. ஓகேவா, அது இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. 16 செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 20 காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு. ஓகேவா, இது வந்து ரேஷியோவில் எதுங்களேன், செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும், 20/60. 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 5/4. கரெக்டாக
கேள்வி என்ன, கெயின் பர்சன்டேஜ்னா ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் எவ்வளோன்னு கேட்குறானுங்க. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன ஃபார்முலா, செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இது எப்படி எதுங்களா, இது மட்டும் பிரித்து எதுங்களேன், செல்லிங் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இது பேசிக் டிவிஷன் தான், இது உங்களுக்கு தெரியும். அதாவது 4 மைனஸ் 2 டிவைடட் பை 2 எப்படி எழுதலாம், 4/2 மைனஸ் 2/2. அதே தான் இங்கேயும் காஸ்ட் ப்ரைஸ் என்ன 1 ஆகிடும், செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் 1 டோட்டல் இன்டூ 100. போன டைம் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், டோட்டல் இன்டூ 100 போடல. செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் ரேஷியோ நாங்கள் கண்டுபிடிச்சோம். என்ன ரேஷியோ கண்டுபிடிச்சோம், 5/4. 5/4 மைனஸ் 1 இன்டூ 100 என்ன வரும், 1/4 இன்டூ 100 அப்படின்னா என்னது, 25%. இதுதான் ஆன்சர். அப்படியே இது கண்டுபிடிங்க பார்ப்போம். சேம் தான், செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ் ஆர்டிகல், ப்ராஃபிட் இதில் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கேட்குறாங்க. இதில் வந்து இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டாங்க. அதே தான் நான் பொண்ண மெத்தடே ரிவர்ஸில், அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன், நிதானமாக போட்டு பாருங்கள் புரியும். ஸோ தேங்க்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நெக்ஸ்ட் செஷனில் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் செஷனில் அதை கிளியர் பண்ணிவிடுவோம். தேங்க்யூ.